निगम कल्पतरोर गलितं फलं शुकमुखात् अमृतद्रव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. இந்த ஸ்லோகம் பாகவத புராணத்தின் சீர்மை சொல்ல வந்தது. வேதங்களும் வேதாந்தங்களும் பகவானுடைய அருமை பெருமைகளை அறிவிக்கும். ஆனால் புரிந்து கொள்ளுவதற்கு கஷ்டமாக இருக்கும். பாகவத புராணமோ வேதாந்தத்தின் செழும் பொருளை வெகு எளிமையாக்கி நாம் அனைவரும் புரிந்து கொண்டு அனுபவிக்கும்படி கொடுத்திருக்கிறது. இப்பேற்பட்ட உபகாரம் செய்த சுகாச்சாரியருக்கும் அவருடைய திருத்தந்தையாரான வேதவியாச மகரிஷிக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் தகும். ஓரொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டேதான் விழிக்க வேண்டும். ரிஷிகளுக்கு நன்றி சொல்லிதான் தூங்க போக வேண்டும். நம் முன்னோர்கள் இல்லாமல் போயிருந்தால் ஆத்மா எது, எத்தகையவன், பரமாத்மா எத்தகையவர், எதையும் நாம் தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அறிவித்தது நாங்க தான் என்றவர்கள் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. நாம பண்ணாத விஷயத்துக்கு கிரெடிட்டை கிளைம் பண்றது நமக்கு வேலை. ஆனால் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு இதை நாம் எங்க செய்தோம், பெருமான் தானே செய்வித்தான் என்று சொல்லுவது அவர்களுக்கு இருக்கிற சிறந்த பண்பு. ரிஷிகள் அத்தனை பேரும் எப்படி பகவானை தெரிந்து கொண்டார்கள்? ஆழ்வார்கள் 4000 பாசுரங்களோ, ரிஷிகள் எழுதி வைத்த புராணங்களோ இதிகாசங்களோ இவை இத்தனையும் பகவானை கூறுகின்றனவே. இவர்களுக்கு மட்டும் பெருமான் எப்படி தெரிந்து போனான்? ஏன் நம்மால் அவனை தெரிஞ்சுக்க முடியாதன்னா? அத்தனை பேருக்குமே பகவானை அறிவிப்பது ஒரே ஒரு பிரமாணம், வேதம் வேதாந்தம் ஆகிய பிரமாணம். உபனிஷத்துக்களை கொண்டுதான் பிரம்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கே முடியும். ரிஷியா இருந்தாலும் அதே உபனிஷத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். நம் போன்ற ஏழை எளியவர்களா இருந்தாலும் அதே வேதம் உபனிஷத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதமே பகவானை அறிவிக்கும். வேத சொற்கள் அத்தனையும் ஒன்னொன்னும் எம்பெருமானைத்தான் நமக்கு புரிய வைக்கும். கிழ பகவானே பகலாஸ்வனுக்கும் ஸ்ருததேவருக்கும் உபதேசிக்கும் போது நானே வேதமாக இருக்கிறேன், வேதங்கள் அத்தனை என்னத்தான் உபதேசிக்கும், வேத சொற்கள் அத்தனை என்னத்தான் குறிக்கும் என்று கூறிக்கொண்டார். இப்ப உடனே சுகாச்சாரியர் இதை சொல்ல சொல்ல பரீட்சித்துக்கு சந்தேகம் வந்து விட்டது. வேத சொற்கள் எல்லாம் பகவானை குறிக்குமா? அது உண்மைதானா? சொற்கள் அத்தனை பெருமானைத்தான் குறிக்குமா? இப்ப புத்தகம்னு சொல்றோம், இது புத்தகத்தை தானே குறிக்கணும். கடிகாரம்னு சொல்றோம், கடிகாரத்தை தானே குறிக்கணும். விளக்குன்னு சொல்றோம், விளக்கத்தானே குறிக்க வேண்டும். சூரியன்னு சொல்றோம், சூரியனைத்தானே குறிக்க வேண்டும். ஆனா கண்ணன் இந்த இடத்துல சொன்னதை பார்த்தா மொத்தமே என்னத்தான் குறிக்கும், அனைத்து சொற்களும் பிரம்மத்தை தான் கூற வந்தன என்று பெருமான் கோஷித்தான். உடனே இப்ப பரீட்சித்துக்கு ஒரு சந்தேகம். 2 விதமா சொற்களை பிரிக்கலாம். அதாவது ஒரு புறத்தில் வைதிக சொற்கள், மற்றொரு புறத்தில் லௌகிக சொற்கள், வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்கள். அப்படி அல்லாமல் நாம நித்தியப்படி நடைமுறையில பயன்படுத்துற சொற்கள். நான் கூடத்துல படுத்துன்னு தூங்கினேன், இது நம்ம நடைமுறை பயன்படுத்தல் இருக்கிற சொல்லு தானே, இது லௌகிகமான சொல். நான் கூடத்தில் படுத்துறங்கினேன்னு வேதம் சொல்ல போறதா? அதே வேதம் சொல்லும் பகவான் தான் ஜகத்துக்கு காரணம், பகவான் தான் அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். இப்ப இதெல்லாம் வைதிக சொல்லுன்னு வச்சு விடுவோம். நம்ம சாமானிய விவகாரம் வீட்டு பாஷை பேசிட்டு இருக்க முடியும், அதெல்லாத்தையும் லௌகிக சொல்லுன்னு வச்சுப்போம். எல்லா சொற்களுமே பகவானைத்தான் சொல்லுமா அல்லது வேதாந்த சொற்கள் மட்டும் பகவானை சொல்லுமா? எந்த சொல்லா இருந்தாலும் பகவானைத்தான் சொல்லும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் விசேஷித்து வைதிக சொற்கள் அத்தனையும் பிரம்மத்தை தான் சொல்லும். அப்பதானே வேதம் பகவானை சொல்லும்னே நம்மால பேசறதுக்கு முடியும். ரிஷிகள் எல்லாம் வேதம் படிச்சார்கள், நன்கு அத்தியனம் பண்ணா பிரம்மத்தை தெரிஞ்சு விட்டா. நீ வேதத்தை படி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்பா அப்படின்னு நமக்கு சொல்ற. இதோ பாசுரங்களை படிச்சியானா திருப்பாவபடி பகவான் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம். திருவாய்மொழி வாசி பெருமானுக்கு இருக்கிற பெருமை தெரியும். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்கோ, அப்பதான் சீதாராமர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்படி எத்தனை நாளும் நமக்கு சொல்லி கொடுத்துன்னு வந்திருக்கா. நமக்கு அப்போ ஒரு விஷயம் நன்னா புரியாது. சுந்தரகாண்டத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம்
சீதாராமர்களைத்தான் சொல்லும். அதே போல பாகவதத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் கண்ணனைத்தான் சொல்லும். வராக புராணத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் வராக பெருமானத்தான் சொல்லும். மொத்தத்தில் வேதங்களோ வேதாந்தமோ இதிகாசங்களோ புராணங்களோ இதுல இருக்கிறதெல்லாம் பகவானத்தான் சொல்லும். இப்படின்னு தானே நாம நம்பிட்டு இருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில தான் இப்ப பெரிய சந்தேகம் வந்து விட்டது. அந்த சந்தேகத்துக்கு எப்படி தெளிவுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நிறைய குறுக்க கேள்விகள் வந்தன. சுகாச்சாரியர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போறார். இப்ப நாம பார்க்க வேண்டியது 10வது ஸ்கந்தத்தில் 87வது அத்தியாயம். இதற்கு ஸ்ருதி கீதை என்று பெயர். ஸ்ருதி வேதங்கள் எல்லாம் பெருமானை பற்றி கோஷிக்கின்றன. வேதங்களே பெருமான ஸ்தோத்திரம் பண்றது. கீதா கீதானா பாட்டு, பகவத்கீதை கண்ணன் பாடிய பாட்டு 700 ஸ்லோகங்கள், ஸ்ருதி கீதை வேதமே பாடுகிற பாட்டு சுருக்கமான ஸ்லோகங்கள். இந்த அத்தியாயம் முழுக்க ஸ்ருதி கீதை. வேதம் பகவானை கொண்டாடுகிறது. கொண்டாடிட்டு போறதே வேதம் இவ்வளவு நாள் அதுதானே பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்ப என்ன புதுசா ஸ்ருதி கீதை ஆனால் பரீட்சத்துக்கு ஏற்பட்ட ஐயத்துக்கு போக்குறதுக்காகத்தான் இந்த ஸ்ருதி கீதை. பரீட்சத்துக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டது? கண்ணன் இப்பதான் சொன்னார், மொத்த சொற்களும் என்னத்தான் சொல்லும். சர்வே வேதாக யத்பதம் ஆமனந்தின்னு சொல்லுவார்கள். இருக்கிற நாளுக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயத்தை விட்டுடாம சொல்லணும். அதுதான் ஒத்தொத்தருக்குமே ஆசையா இருக்கணும். அதனால இதுல இருக்கிற கஷ்டமான அர்த்தமா இருந்தா கூட விடுவதற்கு மனசில்லை. சொல்லுடுறேன், நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேளுங்க. ஒன்னும் பெருமாள் நமக்கு கஷ்டம் தரவே மாட்டார். அவர் இவ்வளவு அழகா அர்த்தத்தை சொல்லியிருக்காருன்னா சுகாச்சாரியர் நம்ம நன்மைக்கு தான் சொல்லியிருப்பாரே தவிர இவன் கஷ்டப்படணும், ஒன்னும் புரியாத சிரமப்படணும், இவனுக்கு ஒரு சேலஞ்சா நான் எவ்வளவு புத்திசாலி பார் அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்காக சுகர் எழுதி வைக்கல. வேதங்கள் எவ்வளவு உயர்த்தியா பெருமானை நிரூபிக்கிறது பார். இவன் தான் பிரம்மம், இவன் தான் உலகத்துக்கு காரணம்னு ஸ்தாபிக்கணுமோ இல்லையோ. அது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டாமா? பட்டுட்டா தான் ஹைலி டெக்னிக்கல். ஆனா நாளைக்கு யாரொருத்தன் பிரம்மத்தை பத்தி இவெல்லாம் டெக்னிக்கலா ப்ரூவே பண்ண மாட்டா. இந்த ஆன்மீகமே சயின்டிபிக்கே கிடையாது, என்னமோ ஒரு மூட நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் பேச போலாமோ இல்லையோ. எல்லாம் தவிடுபொடியாக்க கூடிய வாதங்கள். அப்படித்தான் ஸ்ருதி கீதையிலே ஒரு வாதத்தையும் எடுத்து வச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அதனால நல்லா ஆனந்தமா கேளுங்க. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. மனசை ஒருமித்து இங்கங்க மனசு பாயாமல் இதோ சுகாச்சாரியர் நமக்குன்னு சொல்லியிருக்கார் உயர்ந்த கருத்து. இந்த கருத்தை தெரிஞ்சுட்டோம், பிரம்மத்தையே தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுட்டோம்னா ஆனந்தத்துக்கு குறவே இல்லை. இந்த எண்ணத்தோட நாம ஒத்தொத்தரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். சொற்கள் அத்தனையும் பிரம்மத்தை தான் சொல்லும் அப்படின்னு கீழே வந்தது. இப்ப பரீட்சத்துக்கு என்ன சந்தேகம்னா, சொற்கள் எல்லாம் எதை பற்றி பேசும்? இதை பத்தி பேசலாம், இதை பத்தி பேசலாம், இதை பத்தி பேசலாம். பிரம்மத்தை பத்தி பேசுமான்னு கேள்வி. உபனிஷத்துக்கள் கூறுகின்றன, சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தி. அனைத்து வேதங்களும் யாரொரு பிரம்மத்தை பத்தியே பேசுகின்றனவோ அப்ப சொற்கள் அத்தனையும் பிரம்மத்தை தான் குறிக்கும். கேமரான்னு சொன்னாலும் பிரம்மந்தான், ஏணின்னு சொன்னாலும் பிரம்மந்தான், ஸ்கிரீன்னு சொன்னாலும் பிரம்மந்தான், ஒயர்னு சொன்னாலும் பிரம்மந்தான். நான் சொல்றது ரொம்ப வேடிக்கையாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்கா? இல்லை. இது எப்ப முட்டாள்தனமா படும் தெரியுமா? வேதாந்தத்தை ஒருத்தன் வாசிக்காமல் போனால் அப்ப இந்த சொற்கள் எல்லாம் பிரம்மத்தை தான் சொல்லும் என்கிற அறிவே இல்லாது போடும். வேதாந்தத்தை நன்கு வாசிச்சுட்டோம்னால் அப்ப லோகத்தில் இருக்கிற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் பகவானைத்தான் சொல்லும். அது அந்தந்த பொருளோட நிற்காது. அந்த பொருளுக்கு உள்ளே உறைந்து அந்த பொருளை பொருள்னு ஆக்கி வச்சிருக்கிற பிரம்மமாகிற பகவானைத்தான் ஒரு சொல்லுமே குறிக்கும். நாம எத்தனையோ பேர் வச்சிருக்கலாம், அத்தனையும் பகவானைத்தான் குறிக்கும். என் கை கால் விரல் மோதிர ரேகை என்னவனா சொல்லலாம், இது இத்தனையும் உள்ள இருக்கக்கூடிய பகவானைத்தான் குறிக்கும். ஆனால்தான் இந்த வாக்கியம் இப்படி சொல்றது, சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தி. யார் என்ன தபஸ் பண்ணினாலும் அது பிரம்மத்தை குறித்து தான். எங்கு கைகூப்பினாலும் அது பகவானைத்தான் சென்று கேட்டும். ஆகாஷாது பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. ஆகாசத்திலிருந்து தண்ணீர் துளி கீழே விழுந்தால் அது கடலை நோக்கித்தான் போய் ஆக வேண்டும். எங்கு நான் நமஸ்கரித்தாலும் அது கேசவனைத்தான் அடைந்தாக வேண்டும். நான் இந்த கேமராவை பார்த்து நமஸ்காரம்னு சொன்னாலும் அது கேசவன் இடத்துல தான் போகும். இந்த புத்தகமே வணக்கம்னு சொன்னாலும் அது கேசவனுக்கு தான் போய் நிற்கும். இது என்னமா நடைமுறைக்கு சாத்தியமானு கேட்கிறடா? ஏன்னா புத்தகம்ங்கிற சொல்லே, ஏ புத்தகமே உன்னை நான் வணங்குகிறேன்னு சொன்னால் புத்தகம்ங்கிற சொல்லே பகவானைத்தான் குறிக்கும். கடிகாரம்ங்கிற சொல்லே பகவானைத்தான் குறிக்கும்.
நான்கிற சொல்லே பகவானைத்தான் குறிக்கும். என்னமா இது நடக்கும், இது ஏன் இப்படி சொல்றா, இப்படிங்கிறதுதான் பரீட்சித்துக்கு ஏற்பட்ட சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு முதல்ல என்னென்ன ஆதாரங்கள்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த சந்தேகம் எதனால வந்தது? சாஸ்திரம் சொல்லுது, சர்வே வேதாஹா யத்பதமாமனந்தி, எல்லா வேதங்களும் ஆரப்பத்தி கூறுகின்றனவோ அவனைத்தான் சொல்லும். அதே கண்ணன் கீதையில சொல்றார், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேத விதேவச்சாகம், அனைத்து வேத வாக்கியங்களும் என்னையே சொல்லும். வேதம் பகவானை பற்றி விரித்துரைத்து கூடியது வேதம். வேதைச்ச சர்வைஹி, எல்லா வேதங்களும் என்னத்தான் சொல்லும், என்ன மட்டுமே சொல்லும். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இதோ காஞ்சிபுரத்து அருகிலே திருவதாரம் பண்ண மகாச்சாரியர், அவர் பகவத்கீதைக்கு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் ராமானுஜர் எழுதினார். பகவத்கீதா பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம் கீதா பாஷ்யம்னு அதுக்கு பேர். கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகை இன்னும் வேதாந்த தேசிகன் சாதித்தார். தாத்பரிய சந்திரிகை, கீதா பாஷ்யத்துல ராமானுஜர் என்ன திருவுள்ளை கருத்தை வெளிப்படுத்தினாலோ அதை நன்னா சந்திரனுடைய வெளிச்சத்திலே பளிச்சுன்னு காட்டுமா போலே ஒரு விபுலமான வியாக்கியானம். அந்த சுவாமி இந்த இடத்துக்கு சொல்றார், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா, அனைத்து வேதங்களாலும் நானே விளக்கப்படுகிறேன், பிரதிபாதிக்கப்படுகிறேன். இதுதான் கண்ணனுடைய வார்த்தை. நானே என்கிற இடத்தில் அகமேவ, நான் ஒருத்தனே சொல்லப்படுகிறேன்னு காணப்படுகிறது. ஏவ என்றால் இவர் மட்டுமே, இவரே, இது ஒத்தரே என்று சொல்றோம் இல்லையோ, அந்த பொருள் தான் ஏவ வந்திருக்கு. ஆனா வேதாந்த தேசிகன் 3 இடத்துல அதை சேர்க்கிறார். வேதைரேவ அகம் வேத்யா, வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா, வேதைச்ச சர்வைஹி அகம் வேத்ய ஏவச்ச. ஏவங்கிறத 3 இடத்துல சேர்த்தா எப்படி தெரியுமா வரும்? நானே வேதங்களால் சொல்லப்படுகிறேன். இதான் நம்ம முதல்ல பார்த்தது. இப்ப இன்னொரு 2 இடத்துல பார்க்க போறோம். வேதைரேவ அகம் வேத்யா, வேதத்தினால் மட்டுமே நான் சொல்லப்படுகிறேன், மத்த எதனாலும் நீ என்ன தெரிஞ்சுட முடியாது அர்ஜுனா. வேதத்தை ஒன்றை கொண்டுதான் என்ன நீ தெரிந்து கொள்வதற்கே இயலும். வேதைரேவ அகம் வேத்யா. அடுத்து வேதத்தை வச்சிருந்து என்ன மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். வேதம் மற்றொருத்தனை சொல்ல வரல, வேதம் என்ன மட்டுமே சொல்ல வந்தது. அப்ப வேதம் மட்டுமே என்னை சொல்லும், வேதம் என்னை மட்டுமே சொல்லும். ஏவாங்கிறத எங்க வேணா சேர்க்கலாம் இல்லையோ. அப்ப வேதைஹி அகமேவ வேத்யா, வேதைச்ச சர்வைஹி அகம் வேத்ய ஏவச்ச, வேத சொற்கள் எதுவும் என்னை சொல்லாமல் நிற்காது. வேதங்கள் அத்தனை என்ன மட்டுமே சொல்லும், வேதங்களால மட்டுமே நான் அறியப்படுகிறேன். வேத சொற்கள் ஒன்னொன்றும் என்னை சொல்லாமல் நில்லாது. இதுதான் கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிறது. அப்ப வேதத்தினாலதான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும், வேத சொற்களால பகவானை சொல்லாமல் நிற்பதற்கு இயலாது. ஆழ்வார் அப்படியே தமிழ்படுத்தினார். பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே, பன்னலார் பயிரும் வேதத்தை அறிந்தவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா உன்னை புரிஞ்சு முடிச்சிட்டாளான்னா வேதங்களும் உன்னை சொல்ல பிரயத்தனப்பட்டன, இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சொல்லி முடித்த நாளோ கிடையாது. ஆண்டாள் சாதிக்கிறாள், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலாய், ஊற்றமுடையாய் வேதத்தினால் நன்கு கூறப்படுபவனே. அப்ப பகவானை பார்த்தோ கேட்டோ தெரிஞ்சுட முடியாது, அனுமானம் பண்ணி யூகிச்சும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரே வழி சாஸ்திரம் தான். வேத சாஸ்திரங்களை கொண்டுதான் பெருமானை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப வேதத்தை அத்தியனம் பண்ணி நன்கு உபனிஷத்தினுடைய கருத்துக்களை புரிஞ்சுண்டு விசாரம் பண்ணி உபன்யாசம் கேட்டு இத்தனையும் பண்ணாதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர அவனை அறிந்து கொள்வதற்கு வேறு வழி இல்லை என்று முடிந்ததா? இந்த முடிந்த கருத்தை நன்னா மனசுல வச்சுக்கோங்க. இனிமே பார்க்க வேண்டியது, இதுலதான் பெரிய ஆக்ஷேபம் ஏற்பட்டது. பரீட்சித்துக்கு ஏதோ சந்தேகம் வருது. என்ன சந்தேகம், என்ன சமாதானம்னு மேலே பார்ப்போம்.